சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. ஸ்டாலின் வாகனத்தில் பிடிபட்ட கட்டுக்கட்டான பணம் பரபரப்பு. 2026 தமிழக சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் வாகன சோதனைகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில தஞ்சாவூர் அருகே பிரச்சாரத்திற்கு சென்ற தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் சென்ற வாகனத்தையும் தேர்தல் பறக்கும் படையினர் நிறுத்தி சோதனை செஞ்சாங்க. தமிழகத்தில் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கு. இதையொட்டி வாக்காளர்களுக்கு பணம் அல்லது பரிசு பொருட்கள் வழங்குவதை தடுக்க மாநிலம் முழுவதும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. அதன்படியே பல்வேறு மாவட்டங்களில் பறக்கும் படை மற்றும் நிலையான கண்காணிப்பு குழுக்கள் 24 மணி நேரமும் வாகன சோதனையில் ஈடுபட்டு வராங்க. அந்த வகையில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பல்வேறு சாலைகளில் அதிகாரிகள் வாகனங்களை நிறுத்தி தீவிரமாக சோதனை செஞ்சுட்டு வராங்க. மேலும் கட்டுக்கட்டாக கருப்பு பணம் மாநிலம் விட்டு மாநிலம், மாவட்டம் விட்டு மாவட்டம் கை மாறுவதாக ஒரு உளவு தகவல் ரிப்போர்ட் வந்திருக்கான். அதனால உரிய ஆவணங்கள் இல்லாமல் 50,000க்கு மேல பணம் அல்லது பரிசு பொருட்கள், நகைகள் உள்ளிட்டவை கொண்டு செல்லப்பட்டா அவற்றை பறிமுதல் செய்து கருவூலத்தில் ஒப்படைத்துட்டு வராங்க. பின்னர் தேவையான ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு அந்த பணம் அல்லது பொருட்கள் மீண்டும் வழங்கப்படும் நடைமுறையும் பின்பற்றப்படுது. இந்த நிலையில தான் திருவாரூர் பகுதியில் நடைபெறும் தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கேற்க மு.க. ஸ்டாலின் இன்று காலை சென்னை நகரில் இருந்து தனி விமானம் மூலம் தஞ்சாவூர் விமானப்படை தளத்திற்கு வந்தார். அங்கிருந்து பிரச்சார வாகனத்தில் சாலை மார்க்கமாக திருவாரூர் நோக்கி அவர் புறப்பட்டு சென்றார். இந்த பயணத்தின் போது சாலியமங்கலம் 4 ரோடு பகுதியில் அவரது வாகனம் சென்றபோது அங்கு பணியில் இருந்த தேர்தல் பறக்கும் படையினர் வாகனத்தை நிறுத்தி சோதனை மேற்கொண்டாங்க. முதல்வர் சென்ற வாகனத்தில் அமைச்சர்கள் K.N. நேரு மற்றும் T.R.V. ராஜா உள்ளிட்டோர் உடன் இருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிகாரிகளின் வாகனத்தில் இருந்த பைகள் மற்றும் பிற பொருட்களை திறந்து சோதனை செஞ்சாங்க. இந்த சோதனை சில நிமிடங்கள் மட்டுமே நடைபெற்றதா சொல்லப்படுது. வாகனத்தின் முன்பக்க இருக்கையில் அமர்ந்திருந்த முதல்வர் ஸ்டாலின் அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனைக்கு முழுமையாக ஒத்துழைப்பு அளித்ததா அதிகாரிகள் தெரிவிக்கின்றாங்க. தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையை முடித்த பின்னர் முதல்வரின் வாகனம் மீண்டும் திருவாரூர் நோக்கி பயணத்தை தொடர்ந்தது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் கடுமையாக அமலில் உள்ள சூழல்ல முக்கிய அரசியல் தலைவர்களின் வாகனங்களுக்கு கூட சோதனை நடைபெறுது. கண்டிப்பா கருப்பு பணம் அல்லது பணம் பட்டுவாடா செய்ய பணம் கொண்டு சென்றால் அவர்கள் பிடிபட்டால் தேர்தலில் நிற்க முடியாத நடவடிக்கை எடுக்கப்படும் என சொல்லப்படுகிறது.